அடிக்கிற வெயிலுக்கு ஏரியாலாம் எரிமலையாக மாறி வெடிச்சிட்டு இருந்தது. பயங்கரமாக வேர்த்துட்டு இருந்தது. அந்த டைமில் தான் நான் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் பேர் மிஸ்டர் கருப்பு. அவர் என்னை ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். காட்டுக்குள்ளே என்ன கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன். அப்போ தான் ஒரு தீவை காட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். நம்ம ஊரில் நமக்கு தெரியாமல் எங்கடா தீவு இருக்குன்னு பார்த்தா புதாருக்குள்ளே ஒரு பேர் ஒளிஞ்சிருந்தது. பேர் மட்டும் இல்லை, ஒரு பூல் ஒளிஞ்சிருந்தது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது ஸ்விம்மிங் பூல். என்னடா எல்லாத்தையும் ஏயிலே காட்டிடுவான்னு பார்க்குறீங்களா? இங்கே தான் உண்மையான ஒரு இடத்த ஓப்பன் பண்ண போகிறோம். இங்கே போடுறா 6 10க்கு 10 டக்குன்னு பார்த்தா ஆகுது ஜெர்க்குன்ற மாதிரி பெரிய ஸ்பேசியஸான ஒரு ரூமு. அதுக்குள்ளே ஒரு கர்டன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு கார்டன். அப்படியே கேமரா வளைச்சிக்கிட்டு இவங்க டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணலான்னு போய் பார்த்தா இங்கே டூத்பேஸ்ட்டும் இல்லை, உப்பும் இல்லை. பெரிய பாத்ரூம் தான் இருந்தது. பைப்பை திருப்ப தெரியாமல் திருப்பி சுடுதண்ணில் சுட்டுட்டு வந்தது தான் மிச்சம். யாரோ போயிட்டு வந்ததை நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடுத்து போடுறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இதோ உங்களுக்காக மிரர் செல்ஃபி. ஸ்மைல் ப்ளீஸ். இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். நான் சொன்ன காட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்விம்மிங் பூல். தண்ணியை பார்த்துட்டா சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. இந்த சிமுன்னு தெரிகிறாரே அவர் தான் சின்ராசு. அப்புறம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஹைட்டான காம்பவுண்ட் வால் இருக்குது. ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு கப்புள்ஸ் கூட ரொம்ப சேஃபாக குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இது. ஸோ இந்த பூலில் குளிக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. டைம் இருந்தால் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் குதிக்க போங்க. எனக்கு எரிச்சல் அடங்கலைங்க. சின்ன ஸ்விம்மிங் பூல்லாம் பார்த்தாது பெரிய ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா எனக்கு நீச்சல் தெரியாதுன்றதையே மறந்து நான் தண்ணியில் குதிக்க போயிட்டேன். நான் மூழ்கிற கண்டிஷனில் இருக்கும்போது அந்த பக்கம் போன இந்த வழிப்போக்கன் தான் என்னை காப்பாற்றினாரு. குட்டி கேரளான்னு சொல்கிற பூலாம்பட்டியில் தான் இந்த ரெசார்ட் அமைஞ்சிருக்கு. இங்கே லுங்கி கட்டிட்டு உள்ளே வரக்கூடாதுன்னு போர்டு வச்சுருக்காங்க. லுங்கியை வீட்லேயே வச்சுட்டு வந்துருங்க. இந்த கிராண்ட் லேக் ரெசார்ட் இதோ உங்களுக்காக. இங்கே 2 பைக்கு கூட தராங்க. ஸோ கிட்டப்பார்வை இருக்கவங்க இந்த போர்டை பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா குதிச்சு விளையாட கார்டன் ஏரியாவும் அங்கங்கே செல்ஃபி எடுக்கிறதுக்கும் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ ஸ்பாட்ஸும் இருந்தது. இங்கே நீங்கள் வந்து ட்ரெண்டிங் சாங்க்கு ரீல்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம். இங்கே போய் காம்பவுண்ட் வழியாக எட்டி பார்த்தா ரிசப்ஷன் இருந்தது. இங்கே தான் காசு கொடுத்தா சாவி கொடுப்போன்னு சொன்னாங்க. அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அப்படியே சுற்றிக்கிட்டு வந்து பார்த்தா நல்லா புல்வெளிகளாக இருந்தது. நடந்து போய் பக்கத்தில் பார்த்தா த பிக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் இருந்தது. பிரியாணி சூப்பராக இருந்தது. அப்புறம் நமக்கு கொடுக்கப்பட்ட ரூம் நம்பர் 104. உள்ளே போய் சாவியை போட்டால் லைட் ஆன் ஆச்சு. இங்கே காஃபி பவுட்ரு பால் பவுட்ருலாம் வச்சுருந்தாங்க. அப்புறமா செவுத்தை ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். செவுத்தில் என்னடா ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஏதோ ஒரு கட்சி தலைவரோட கொடியில் இருக்கிற பூ மாதிரி தெரிஞ்சது. உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஏசி எப்படி ஆன் பண்ணுறது தெரிலன்னு முழிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ரூம் சர்வீஸ் வந்து ஆன் பண்ணி விட்டாங்க. அப்படியே வெளியே வந்தால் நல்லா இருந்தது. சில் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருந்தது. வெயில் மட்டும் கொஞ்சம் ஓவர். அதனால் ஸ்விம்மிங் பூல்லையே நிறைய நேரத்தை கழிச்சிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. ஸோ இது நம்ம கேட்டால் மட்டும் ஆன் பண்ணி விடுவோன்னு சொன்னாங்க. ஸோ அதை ஈவினிங்காக ஆன் பண்ணிக்கலான்ட்டு நாங்கள் போய் ஃபுட்பால் ஆட போயிட்டோம். சொர்க்கம் இதுதானம்மா, மேலே கிடையாதம்மா. கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக தான் இருந்தது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸ். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.